Hi viewers, welcome back to my channel. இது ராக் ஆடியோ. நான் உங்கள் செந்தில் முருகன். நம்ம யூடியூப் சேனல்ல ஹோம் தியேட்டர்ல இருக்கக்கூடிய ஏவி ரிசீவர், ஸ்பீக்கர்ஸ், சப்வூஃபர் இது எல்லாமே நம்ம சேல் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ இது தாண்டி பாத்தீங்கன்னா பிராண்ட் நியூ அண்ட் யூசர் ஐட்டம் ரெண்டுமே நம்ம சேல் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஹோம் தியேட்டர் பேக்கேஜஸ் இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம். இது தவிர பாத்தீங்கன்னா ஹோம் தியேட்டர் அக்சசரிஸ், ஸ்பீக்கர் கேபிள், பனானா பிளக், சப்வூஃபர் கேபிள், HDMI கேபிள், ஸோ XLR கேபிள், RCA கேபிள் இது எல்லாமே பிராண்டில் மட்டும் நம்ம சேல் பண்ணிட்டு இருக்கிறோம். ஒரு ஹோம் தியேட்டர் பேக்கேஜஸ் எந்த அளவு நம்ம சூஸ் பண்ணி எடுக்கிறோமோ அந்த அளவு இம்பார்ட்டன்ட் இன்ஸ்டாலேஷன் கொடுங்க, கேலிபிரேஷன் டியூனிங் கொடுங்க, அக்சசரிஸ் கொடுங்க. ஸோ இது மூணுத்துமே ப்ராப்பரா இருந்தா மட்டும்தான் நீங்க வாங்கக்கூடிய ப்ராடக்ட்டுக்கு நீங்க பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்க முடியும். இது மூணுத்துல நீங்க எதுவும் சரியா பண்ணலனாலும் நீங்க வாங்குற ப்ராடக்ட் நீங்க குறை சொல்லிட்டு தான் இருப்பீங்களே தவிர ஸோ கரெக்டா யூஸ் பண்றோமான்னு பாத்தீங்கன்னா என்ன கேட்டா நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன். அதனால நீங்க எங்கள்கிட்ட வாங்கினாலும் சரி இல்ல வெளியில வாங்கினாலும் சரி ப்ராப்பரான இன்ஸ்டாலேஷன் பண்ணுங்க. அக்சசரிஸ், கேலிபிரேஷன் டியூனிங் இது எல்லாமே கரெக்டா மேட்ச் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நீங்க யூஸ் பண்ணி பாருங்க. நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் உங்களை எதிர்பார்க்க முடியும். ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு இன்ஸ்டாலேஷன் வீடியோஸ் தான் பார்க்க போறோம். இந்த இன்ஸ்டாலேஷன் வீடியோ பார்த்துட்டீங்கன்னா கஸ்டமர் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தருக்கு மரான்ஸ்ல ப்ரீ ப்ராசஸர் கொடுத்துருக்கிறோம். ஸோ இது தவிர பாத்தீங்கன்னா பவர் ஆம்பிளிஃபயர், அதாவது பாத்துட்டீங்கன்னா நம்ம 5 சேனல்ல பேராசவுண்ட்ல பவர் ஆம்பிளிஃபயர் கொடுத்துருக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் பாத்துட்டீங்கன்னா ஃப்ரண்ட் ஸ்பீக்கர்ஸ் மட்டும் மோனோ பிரைஸ்ல இன்வால்வ் ஸ்பீக்கர்ஸ் நம்ம எடுத்துட்டு அதுக்கு கேபினட் பண்ணி அதை நம்ம கஸ்டமருக்கு லே பண்ணி கொடுத்துருக்கிறோம். ஸோ இந்த தற்சமயத்துக்கு பாத்தீங்கன்னா அந்த கஸ்டமருக்கு ஒரு 7.1 தான் நம்ம கொடுத்துருக்கிறோம். ஸ்பீக்கர்ஸ் ஏற்கனவே கஸ்டமர் வச்சிருந்தாரு. பழைய ரிசீவர் நம்ம ஃபுல்லா எடுத்துட்டு இப்போ நம்ம ப்ரீ ப்ராசஸர் பவர் ஆம்பிளிஃபயர் போட்டு ஃபுல்லா இன்ஸ்டாலேஷன் ஃபுல்லா நம்ம ஒர்க் ஸ்டார்ட் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ அதனுடைய வீடியோஸ் தான் நம்ம பார்க்க போறோம். ஏரியா பாத்தீங்கன்னா சென்னை கோயிலம்பாக்கம் அப்படிங்கிற ஒரு ஏரியால தான் இந்த கஸ்டமர் நம்மள்ட்ட வந்து டெமோ பார்த்துட்டு நம்மள்ட்ட பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாரு. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ இந்த கஸ்டமர் பார்த்துட்டீங்கன்னா ஏற்கனவே யூஸ் பண்ண ப்ராடக்ட் டெனான்ல X1300H அப்படிங்கிறதா யூஸ் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ மினிமலாக பார்த்துட்டீங்கன்னா ஒரு 7.1 தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாரு. ஸ்பீக்கர்ஸ் கோல்காடியாவும் அட்மாஸுக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா இன்னொரு ஸ்பீக்கர்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தாரு. அது தச்சமே ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக அந்த ஸ்பீக்கர்ஸ், அந்த ஸ்பீக்கர் கேபிள் எல்லாமே நம்ம ரிமூவ் பண்ணிட்டு, அதாவது அட்மாஸ் ஸ்பீக்கர்ஸும் ஸ்பீக்கர் கேபிள் பார்த்தீங்கன்னா லோக்கல் கேபிள் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாரு. அதை டோட்டலாக நம்ம ரிமூவ் பண்ணிட்டு ஸோ நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக ஒயர் வந்து நம்ம லே பண்ணி ஆரம்பிச்சுட்டு இருந்தோம். ஏற்கனவே கேசிங் பட்டி எல்லாமே பக்கமாக போட்டு வச்சிருந்ததுனால அந்த கேசிங் பட்டிலே நம்ம ஒயரிங் லே பண்ணி ஸ்டார்ட் பண்ணோம். பழைய ஏவிஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணோம். அடுத்து பார்த்துட்டீங்கன்னா ஐட் சேனலுக்கு இப்போதைக்கும் ஒரு பேர் வாங்கியிருக்காரு. இந்த ஐட் சேனலை பார்த்துட்டீங்கன்னா மோனோ ப்ரைஸில் இன்வால்வ் ஸ்பீக்கரை நம்ம பாக்ஸ் செஞ்சு ஸோ அந்த பாக்ஸில் நம்ம வந்து அந்த ஸ்பீக்கரை ஃபிக்ஸ் பண்ணி அவருக்கு நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ ஸ்பீக்கர்ஸ் கேபிள் பார்த்துட்டீங்கன்னா டேக் பிராண்டில் நம்ம இந்த கஸ்டமருக்கு வந்து நம்ம லே பண்ணி கொடுத்துருந்தோம். ஸோ ஸ்பீக்கர் கேபிளை பொறுத்த வரைக்கும் ஒரு 68 செட்டப்புக்கு வந்து நம்ம லே பண்ணி கொடுத்துருந்தோம். அதாவது பார்த்துட்டீங்கன்னா ஃப்ளோரிங்கில் 7 ஸ்பீக்கர்ஸும் ஹைட்டில் 6 ஸ்பீக்கர்ஸும் லே அவுட்டு போட்டு ஸோ ஸ்பீக்கர் கேபிளை மட்டும் இப்போ நான் லே பண்ணி கொடுத்துறேன்னு சொல்லி கஸ்டமர்கிட்ட சொல்லியிருந்தோம். ஸோ அடுத்த பட்ஜெட்டில் வரும்போது ஒவ்வொரு ஸ்பீக்கரை ஆட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கஸ்டமருக்கு கொடுத்துருந்தோம். இதோட பிளேஸ்மெண்ட் பார்த்துட்டீங்கன்னா ஏற்கனவே இந்த பிளேஸ்மெண்ட் எல்லாமே நம்ம மாற்றிட்டாங்க. ஸோ ஏற்கனவே இந்த பிளேஸ்மெண்ட் எல்லாமே வந்து கொஞ்சம் ராங்காக இருந்தது. நம்ம ஃப்ரெஷ்ஷாக லே அவுட் நம்ம கால்குலேஷன் பண்ணி அந்த ரூமுக்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒயரிங் லே பண்ணி நம்ம ஒர்க்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணி. ஸோ சரௌண்டு நம்ம டேக் 16AWGயும் ஃப்ரண்ட்டுக்கு பார்த்துட்டிங்கன்னா இம்ப்ரெஷன் பிராண்டில் 14AWG ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டு சென்டருக்கு இதை நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா ஐட் சேனலை பொறுத்த வரைக்கும் நம்ம மோனோ ப்ரைஸில் இன்வால்வ் ஸ்பீக்கர்ஸை நம்ம கேபினட் பண்ணி ஒரு எலிவேஷன் டைப்பில் டிசைன் பண்ணி கொடுத்துருந்தோம். அதான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்துட்டீங்கன்னா எல்லா கேபிளுக்குமே பார்த்துட்டீங்கன்னா பனானா ஃபிளக் வந்து நம்ம கஸ்டமருக்கு சஜஷன் பண்ணி அதை நம்ம லே பண்ணி கொடுத்துருந்தோம். ஸோ இந்த வீட்டில் தற்சமயத்துக்கு நான் ஃப்ரண்ட் ஹைட்டு யூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்த பட்ஜெட்டில் வரும்போது அட்மாஸோ இல்லை 63 எது வேணாலும் லே அவுட் போட்டுக்கிறேன்னு சொன்னதுனால இப்போ நம்ம வந்து இந்த ஸ்பீக்கர்ஸ் லே பண்ணி ஒர்க் எல்லாமே நம்ம ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்.
ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ப்ரீ ப்ராசஸர் அப்படிங்கிறதுனால XLR அவுட்புட் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. பவர் ஆம்பிளிஃபைல பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு RC இன்புட்டு கொடுத்துருப்பாங்க. இந்த XLR கேபிள் மேட் இன் ஜப்பான், நம்மளுடைய ஓன் மேக், அதாவது பார்த்துட்டீங்கன்னா கஸ்டமைஸ்டு கேபிள். கேபிள் பார்த்தீங்கன்னா மேட் இன் ஜப்பான் வரும். கனெக்டரும் பார்த்துட்டீங்கன்னா நல்ல பிராண்டர்ல இருக்கக்கூடிய கனெக்டர் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த கேபிள் பார்த்துட்டீங்கன்னா ஒரு பிராண்டர்ல ஒரு எக்ஸாம்பிள் ஒரு 4000 5000 ரேஞ்சில் இருக்கக்கூடிய அந்த ஒரு கேபிளுக்கு இதை காம்ப்ளீட் பண்ற அளவுக்கு இதுல கொடுத்துருப்பாங்க. ஸோ இதோட ஈக்குவல் ப்ராடக்ட் பிராண்ட்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் சொல்ற ஒரு 8000 ரேஞ்சில் உங்களுக்கு வரும். ஸோ ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டீங்கன்னா மரான்ஸில் 7706 ப்ரீ ப்ராசஸர் தான் நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம். இது நம்ம கஸ்டமருக்கு சப்ளை பண்ண ப்ராடக்ட்டு. ஸோ பவர் ஆம்பை பொறுத்த வரைக்கும் பேராசவுண்டில் 5 சேனல் THS சர்டிஃபிகேட் நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் பேக்கேஜஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா போல்க் ஆடியோவில் 5.0. அடுத்தது பார்த்துட்டீங்கன்னா 8 சேனலுக்கு மோனோ ப்ரைஸில் யூஸ் பண்ணக்கூடிய ஸோ அதை நம்ம இன்வால்வ் ஸ்பீக்கர்னு சொல்லுவோம், அதை கொடுத்துருந்தோம். நெக்ஸ்ட்டு கேலிப்ரேஷன் டியூனிங். கேலிப்ரேஷன் டியூனிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து சாஃப்ட்வேர் கேலிப்ரேஷன் டியூனிங் தான் நம்ம பண்ணி கொடுத்துருந்தோம். இதோடைய அக்யூரசி லெவலில் பார்த்துட்டீங்கன்னா ரொம்ப அக்யூரேட்டாக நம்ம பண்ண முடியுங்க. ஸோ டெடிகேட்டட் சாஃப்ட்வேர், டெடிகேட்டட் மைக்கு இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணி தான் கஸ்டமருக்கு நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். ஸோ நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் நீங்கள் வந்து கேதர் பண்ண முடியும். அதுக்கேற்ற அளவுக்கு நம்ம கேலிப்ரேஷன் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி இது எல்லாமே நம்ம கஸ்டமருக்கு சப்ளை பண்ணது. ஸ்பீக்கர் பேக்கேஜஸ் மட்டும், அதாவது போல்க் ஆடியோ ப்ளஸ் ஒரு சப்வூஃபர் மட்டும் கஸ்டமர் வச்சுருந்தாங்க. ஸோ அதை அப்படியே நம்ம வந்து லே பண்ணி டோட்டலாக முடிச்சிட்டோம். சப்வூஃபரை பார்த்துட்டுனா கிளிப்ஷில் ஒரு சப்வூஃபர் கஸ்டமர் வச்சுருந்தாங்க, அதை அப்படியே நம்ம யூஸ் பண்ணி ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ரூம் அனலைஸ் பண்ணி கொடுத்துருந்தோம். இப்போதைக்கும் தற்சமயத்துக்கு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு 5 சேனல் பராம கொடுத்ததுனால அடிஷ்னல் சரௌண்டுக்கு ஸோ ஃபாஸி அப்படிங்கிறத ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி தற்சமயம் ஒரு 2 or 3 வீக்ஸுக்கு அதை கஸ்டமர் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதா நம்மள்ட்ட சொல்லியிருந்தாரு. ஸோ அடுத்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இப்போ டவர் ஸ்பீக்கர்ஸ் பார்த்துட்டிங்கன்னா போல்க் ஆடியோவில் டவர் ஸ்பீக்கர்ஸும் சென்டரும் போல்க் ஆடியோ தான் நான் சொன்ன மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இது பார்த்துட்டிங்கன்னா கஸ்டமர் நம்ம சஜஷன் கொடுத்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் பட்ஜெட் நீங்கள் வரும்போது வேற ஒரு ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணுங்க, போல்க் ஆடியோ கொடுத்துட்டு ஸோ வேற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய பிராண்டு போங்கன்னு சொல்லி நம்ம கன்வர்சேஷன் கொடுத்துருக்கோம். அதுக்கு வந்து கஸ்டமர் வந்து சஜஷன் கேட்டிருக்காங்க, நம்ம சொல்லியிருக்கிறோம். ஸோ ஓவராலாக இந்த ரூமில் ஒரு 7.1 தான் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஃப்ளோரிங்கில் 5 ஸ்பீக்கர்ஸும் 8 சேனலுக்கு 2 ஃப்ரண்ட் 8ல மோனோ ப்ரைஸில் யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ 9.1 செட்டப் கஸ்டமர் கேட்டிருந்தாரு, பட் அவர் ஸ்பீக்கர் யூஸ் பண்ண முடியாததுனால 7.1 நம்ம போட்டு கொடுத்துருக்கோம். அடுத்தடுத்த பட்ஜெட்டில் பார்த்துட்டுனா R30 பற்றி நம்மள்ட்ட கேட்டிருக்கிறாங்க. ஸோ R30 லேஅவுட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம ஒயரிங்கே லே பண்ணி அந்த வீட்டில் நம்ம வந்துருக்கிறோம். ஸோ ஒரு அட்வான்ஸ் போட்டாலும் சரி, ஒரு R30 போட்டாலும் எந்த மாதிரியான பிளேஸ்மெண்ட்டும் பண்ணிக்க முடியும். அதுக்கேற்ற மாதிரி தான் ஒயரிங்கு எல்லாமே பக்கா நீட் அண்ட் கிளீனாக பண்ணி கொடுத்து நம்ம வந்திருக்கோம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஹோம் தியேட்டர் பேக்கேஜஸ் ஃப்ரெஷ்ஷாக தேவைப்படுது, பிராண்ட் நியூ வித் பில் தேவைப்படுது, இல்லை யூசர் ஐட்டம் தேவைப்படுதாலும் நீங்கள் எங்களை கனெக்ட் பண்ணலாம். இது தவிர ஹோம் தியேட்டர் இன்ஸ்டாலேஷன், கேலிப்ரேஷன், டியூனிங், ரூம் அக்வாஸ்டிக் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோங்க. ஸோ நீட் இருக்கவங்க கால் பண்ணுங்க. என்னுடைய கான்டாக்ட் நம்பர் ஷோ பண்ணியிருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வாங்க இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.